தேற்றரவாளர். தேற்றரவாளர் இப்படியாக விவரிக்கப்படுகிறார். நமக்கு ஆறுதல், பெலன், தேறுதல், நம்பிக்கை கொடுக்கும் பரிசுத்த ஆவியின் உண்மையான நற்பண்புடையவர் என விவரிக்கப்படுகிறார். மக்கள் ஆறுதலுக்காக இயங்குகிறார்கள். விசுவாசிகளாகிய நமக்கு எந்தவித துன்பங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள நம்மை விட்டு விலகாத தேற்றரவாளர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:16 இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அதன் அர்த்தம், நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் தேவன் தாமே உங்களோடே கூட இருப்பார். எனினும் நாம் முதலில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நன்மைகளை பெறுவதற்கு முன் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெறுவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதியாகும். பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெறும் வரை இயேசுவே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தவில்லை. இந்த அனுபவத்திற்கு பிறகு இயேசு தனது பொது ஊழியத்தை தொடங்கினார். அது சக்தி வாய்ந்த பிரசங்கம், குணப்படுத்துதல், அற்புதங்கள் மற்றும் பிசாசுகளை துரத்துதல் போன்ற வல்லமையான ஊழியமாக அமைந்தது. தேவனிடத்தில் கேட்டு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரால் நிரப்பப்பட்டு வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துங்கள்.